ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கமல் சாரை பற்றி இன்றைக்கி ஏகப்பட்ட டாபிக்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ இந்த நவம்பர் 7ஆம் தேதி, அதாவது கமல் சாரோடைய பர்த்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான சம்பவம் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். 6ஆம் தேதியே நம்ம சென்னையில் கமலா சினிமாஸில் வந்து பார்த்திங்கன்னா நாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அதனுடைய செலிப்ரேஷன்ஸ் வந்து இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ரோபோ சங்கர் வந்து இல்லாதது பெரும் இழப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், கமலா தேட்டரே வந்து பிளான் பண்ணி ரோபோ சங்கருக்கும் ரோபோ சங்கர் ஃபேமிலிக்கும் ஒரு டிக்கெட் எடுத்து வச்சுருக்காங்களாம். ஏன்னா அவங்க இல்லாமல் இந்த ஷோ இல்லை அப்படிங்கிறதுக்கு ரோபோ சங்கர் அவர்கள் இப்போ ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா கமல் சாரே அவருடைய இறுதி சடங்குக்கு வந்தார் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிக்கெட் நம்ம கொடுக்குறாங்க, நம்மளை மறக்கலை இன்னும் மக்கள் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு தாக்கமும் அவருக்கு வந்து ஏற்படும் அப்படிங்கிறது தான். ஸோ நிஜமாக நான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கண் கலங்கிட்டேன். ஏன்னா ரோபோன்னா எல்லா இடங்களிலும் இருப்பார். நான் வந்து ஒரு வட்டம் விக்ரம் படம் பார்க்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான என்ஜாய்மெண்ட்டு. ப்ளஸ் இந்தியன் 2லாம் பின்னிட்டார், அந்த பெரிய ஒரு ஜோதி எடுத்து காட்டினாப்புல அப்படிங்கிறது தான். அதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ கமலா தேட்டரில் பிச்சு எரிஞ்சிட்டார் அப்படிங்கிறது தான். ஸோ அவருடைய ப்ரெசன்ஸை மிஸ் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பயங்கரமான ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கமலா தேட்டரில் ஆரம்பித்து புக்கிங்கில் வந்து நிறைய போயிடுச்சு, டிக்கெட்டே இல்லை முதல் ஷோக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் டிக்கெட் புக் பண்ணால் பண்ணிக்கோங்க. நான் முதல் ஷோ போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ அன்றைக்கி நான் கண்டிப்பாக பார்ப்பேன், பட் முதல் ஷோ போக முடியாது அப்படிங்கிறது என்னால் பார்க்க முடியுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத்தில் விக்ரம் படம் வந்து ரிலீஸ் ஆகுதுங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் ஃபுல் ஆகிடுச்சு, ஹவுஸ்ஃபுல் ஹைதராபாத்தில். ஸோ அந்தளவுக்கு இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் பர்த்டேயில் பார்க்கணும் அப்படின்றது எல்லாருடைய ஆசையும் கனவும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட். அடுத்து அப்டேட் ஏதாவது இருக்காப்பா கமல் சார் படத்தை பற்றினா கண்டிப்பாக இருக்குது. KS 237, 238, சுந்தர்சி படம் எல்லாமே இருக்குங்க. கண்டிப்பாக அப்டேட்ஸ் வந்து இந்த வட்டம் இருக்கும். ஒரு 2-3 அப்டேட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து RKFI வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதே மாதிரி CDP அது வந்து ரெடி ஆகிடுச்சு போல். ஸோ நம்ம ஒரு காம்படிஷன் வந்து போட்டிருந்தாங்கல்ல, அதில் வந்து நிறைய பேர் வந்து அனுப்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் வந்து அனுப்பியிருக்காங்க. அதில் வந்து ஃபைனல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறது நமக்கு நவம்பர் 6 தான் தெரியும். 6 ஈவினிங் தான் வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் அப்டேட்டு. ஸோ அது என்னவாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவல் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுதான் வந்து எனக்கும் தோன்றுது. ஸோ வெரி குட், வெல் டன் கமல் சார் ஃப்ரம் அந்த டீமுக்கு வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்க முடியுது. அடுத்து இயக்குனர் கரண் ஜோகர் அவர்கள் இந்தியா ஆக்டர்லேயே பெஸ்ட்டாக 5 பேர் சொல்லுங்கன்னு சொன்னோடனே அதில் கமல் சார் பேரை 3வது சொல்லியிருக்காரு. ஸோ அது பெரிய ஒரு விஷயம். இந்தியாவில் வேறு தமிழ்நாட்டில் எந்த ஆக்டரும் சொல்லலை. ஸ்ரீதேவி, ஷாருக் கான் சொல்லியிருக்காரு. அப்புறம் திலீப் குமார், இன்னொரு யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காரு. 5 பேரில் 3 பேர், 3வது ஆளில் கமல் சாரோடைய பேர் சொன்னது அப்படிங்கிறது. கமல் சார் ஹாலிவுட்டில், அதாவது பாலிவுட்டில் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது, இந்தியன் சினிமாவுக்கு எவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியாது. கமல் சார் வந்து அவார்டு வாங்கினார் அவரோட விக்ரமுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க அவார்டு. அப்போ வந்து மம்முட்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வின்னர்ஸுக்கும் வாழ்த்துக்கள், போட்டி போட்டவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள், எனக்கு அவார்டு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஆனால் கமல் சாரோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஜெயிச்சிட்டார் கமல் சார். பட் இவங்க எல்லாரும் இந்த அவார்டுக்கு வந்து தகுதி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு லிஸ்ட்டே வந்து கமல் சார் வந்து படித்தார். அதெல்லாம் பார்க்கும் பொழுது நான் மனுஷன் அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதாவது கமல் சாருக்கு மிச்சவங்களுடைய அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது, திறமையாளர்கள் எல்லாரும் கௌரவிக்கப்பட வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்டும் இருக்குது. அடுத்து மகாநதி படத்தில் நடிக்கும்போது மகாநதி சங்கர் அவர்கள் ரீசெண்டாக வந்து ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காரு. என்னன்னா, நான் கெட்ட வார்த்தைலாம் படத்தில் பேசணும், அப்போ இருக்கும்போது நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், நீ நடிக்கிறப்ப நடிக்கணும், அதெல்லாம் யோசிக்கக்கூடாது, நான் பெரிய ஆள் அப்படிலாம் யோசிக்காதீங்க, வாங்க கை போடுங்க தோளில், என்னாலும் பண்ணுங்க, அடிங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு ஒரு பக்கம் அவர் சொல்லிட்டாரு, எனக்கு ஒரு பக்கம் வந்து கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ என்னடா அது நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பயத்துக்கு கலந்து தான் நடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் வேறு லெவலில் பண்ணிட்டேன், ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடித்து தூக்கிட்டேன் அந்த சீனில் அப்படின்ற மாதிரி. பட் அது வரைக்கும் எனக்கு அவர் பேட்டிலாம் போய் சொன்னார், இவர் நல்லா நடிச்சிருந்தார் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. மகாநதி சங்கர் அப்படின்ற பேர் இப்போ வரைக்கும் இருக்கிறதுக்கான காரணம் வந்து அதுதான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அது செமையாக இருந்தது. அடுத்து கமல் சார் மட்டும்தான் 5 படம் கிட்டத்தட்ட சில்வர் ஜூப்ளி வந்து கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 1982ல் அந்த ரெக்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து பிரேக் பண்ணல. அது இன்ன வரைக்கும் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது கமல் சாரோடைய அந்த இம்பேக்ட் எவ்வளோ தூரம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அஸ் அ ஃபிலிம் மேக்கர் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். 1982 கொடிகட்டின பறந்த காலம் கமல் சார். அந்த சாதனை யாருமே இது வரைக்கும் முறியடைக்கல அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அடுத்து நடிகர் SRK அவர்கள், ஷாருக் கான் அவர்கள் கமல் சார் வந்து ட்வீட் பண்ணியிருந்தார்ல அவர் பர்த்டேக்கு, அதுக்கு வந்து நான் ரொம்ப உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய விஷயம் அப்படின்ற மாதிரி
அவரும் அவர் பதில போட்டிருக்காரு. நிறைய பேர் வந்து பதிலே சொல்ல மாட்டாரு அப்படி இப்படின்னாங்க. பாத்தியா போட்டார்ல, பேசாம இருக்கடா அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. மீண்டும் அடுத்த சந்திப்பு வரைக்கும்.